45 வயது 50 வயது இந்த தாண்டியதற்கு பிறகு உடல் பலகீனமான ஒரு காலம். யாருமே 50 வயதை அடைந்ததற்கு பிறகு திருமணம் முடிக்கக்கூடிய காலத்தில் எவ்வாறு உடல் ஆரோக்கியம் இருந்ததோ அந்த ஆரோக்கியத்துடனேயே அந்த புஜபல சக்தியுடனேயே என்னுடைய கணவன் இருக்க வேண்டும் என்று மனைவியும் எதிர்பார்க்க முடியாது. அதுபோன்று மனைவி இருக்க வேண்டும் என்று கணவனும் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. சூரா யாசீன் அல்லாஹ் சொல்கிறான், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க் அஃபலா யஅகிலூன். யாருக்கு நீண்ட கால உலக வாழ்க்கை கொடுக்குகிறோமோ அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவோம். பொதுவாக வைத்தியர்கள் சொல்வதுண்டுதான், ஆண்களை விட பெண்களுக்கு 40 அல்லது 45 வயதை தாண்டியதற்கு பிறகு அவருடைய ஹோமோன்களுடைய மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த ஹோமோனுடைய மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது அவர்கள் 40 வயதுக்கு முன்னர் கணவனுடன் சந்தோஷமாக சிரித்து பழகுகிற பெண்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த 40-45 வயதை தாண்டியதற்கு பிறகு அவர்களுக்கு திடீரென கோப உணர்வு ஏற்படுகிற நிலைமை உருவாகலாம். 40 வயதுக்கு முன்னர் இருந்த நிலைமைகள் சற்று வித்தியாசங்கள் ஏற்படலாம். இது ஆண்களுக்கும் இருக்குகிறது, பெண்களுக்கும் இருக்குகிறது. எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்கள் கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் ரஹ்மத் என்ற ஒன்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அன்பை வெளிப்படுத்துகிற, இரக்கத்தோடு அரவணைக்குகிற ஒரு சூழல் அது வயது முதிர்வை அடைகிற பொழுது அங்கே மிக மிக தேவை உள்ளதாக இருக்கும் என்ற கருத்தையும் தஃசீருடைய உலமாக்கள் இந்த 2 வார்த்தையும் பிரித்து பார்த்து சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அன்பின் பெரியவர்களே, அன்பின் சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விவகாரங்கள் நாம் வாழ்க்கையில் கையாளுவோமையாக இருந்தால் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இது போன்ற விடயங்களை, அன்பு என்பது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். உள்ளத்தில் கருணை என்ற தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் நாம் தட்டி கேட்டு பார்ப்போம், அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்க அன்பை நான் ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன்? அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கிற இரக்கம் காட்டுதல், கருணை காட்டுதல் என்ற தன்மையை நான் ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன்? இது அல்லாஹ் அமைத்து தந்த ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களுடைய மனைவியர்களோடு அழகிய முறையில் நீங்கள் பேசுங்கள், அவர்களை அலட்சியப்படுத்தி அசிங்கமாக நீங்கள் பேசாதீர்கள் என்ற நசீஹத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம் ஒவ்வொருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறது. வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய மனைவியர்களோடு அன்பாக இரக்கமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸிரு வலா துஅஸ்ஸிரு, நீங்கள் மென்மை போக்கோடு நடந்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்குகிற அமைப்பில் நடந்து கொள்ள வேண்டாம். இது ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையில் இதை யோசிப்பார்களே ஆனால் வாழ்க்கை சந்தோஷமாக அமைய பெறும், நிச்சயம் சந்தேகம் இல்லை. நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸ்ஸிரு, நீங்கள் இலகுத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள், வலா துஅஸ்ஸிரு, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க, பஷிரு, நீங்க அடுத்தவர்களை சந்தோஷம் ஏற்படுத்துகிற குட் நியூஸ்ங்கிற நல்ல செய்திகளை வெளிப்படுத்துங்கள், பஷிரு வலா துனஃபிரு, அவர்கள் விரண்டோடுகிற வகையில் அவர்களை கவலை ஏற்படுத்தி, அவர்களை கஷ்டப்படுத்தி, அவர்களை துன்பப்படுத்தி, அவர்கள் பயமுறுத்தாட்டப்படுகிறதை போன்ற ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகள் கணவன் மனைவி நிச்சயம் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி கணவனுடன் நடந்து கொள்கிறேன், நாம் எப்படி மனைவியுடன் நடந்து கொள்கிறேன் என இருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது.